கரைந்து போக பண்ணாதபடிக்கு தன் வீட்டுக்கு திரும்பி போக கடவன் என்று சொல்ல வேண்டும். யுத்தத்துக்கு போனோம்னா சில ரூல்ஸ் வைக்கிறாங்க. 1-8 வரை நீங்க வாசிப்பாங்க. அதுல ஒரு விஷயம் தான், இந்த பயங்காளியின் திடனற்றோனமாய் இருக்கிறவன் அவனை வீட்டுக்கு போக சொல்லுகிறார். அதை தான் இங்கேயும் விதியோடு சொன்னார். 2வது செலக்ஷன் என்னன்னா, பயமும் திகிலும் உள்ளவர்கள் இந்த யுத்த காலத்துக்கு வரவே கூடாது, முடியாது. சரியா, என்னன்னாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறவங்க தான் அந்த வைராக்கியம், விசுவாசம் உள்ளவர். இந்த பயம் அப்படிங்கிறது அபிசுவாசம். பயம், எதிர்காலத்தை குறித்த பயம், ஊழியத்தை குறித்த காரியங்கள், பிள்ளைகளை குறித்த காரியங்கள், வீட்டை குறித்த காரியங்கள், இதை குறித்த பயம்லாம் இருந்ததுன்னா அது என்ன அப்படின்னா அபிசுவாசம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து படகுல போவார். மத்தேயு 8வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம் இல்லையா? 8வது அதிகாரம் 23 26 வரை நீங்க நோட் பண்ணிக்கலாம். 8:23 26 இயேசு கிறிஸ்து படகுல சீஷர்களோட போவாரு. அப்ப அயர்ந்து நித்திரையில் இருப்பது போல இருப்பாரு. அவன் காற்று கடலும் வேகமா வீசும் போது, ஐயரே அங்க சாக போறோம், கவலை இல்லையா அப்படின்னோட முதல்ல எதிர்த்து அபிசுவாசம் கிடைக்கிறார். விசுவாசம் எங்க போயிருச்சு? கூட இருக்கிறது நான், கூட இருக்கிறது நான் இல்லையா? அவங்கள அமிழ்த்துருமா படகு, இல்லை காற்று வந்து மூழ்கிருமா, இல்லை சூறாவளி புயல் வந்து செத்து போயிருவீங்களா? கூட இருக்கிறது நான். அபிசுவாசிங்கிறார். அவர்கள் பயப்படுகிறதை பார்த்து அபிசுவாசிக்கிறார். அப்ப பயம் இருக்கிறது அப்படின்னு சொன்னா அது அவிசுவாசத்துக்கு அடையாளம். அன்பானது, எந்த காரியங்களை குறித்து பயம் இருக்கக்கூடாது. உலகத்தினுடைய காரியங்கள் எதை குறித்து பயம் இருக்காது. தேவனுடைய பிள்ளைகள் தேவன் பார்த்துக் கொள்வார். அவ்வளவுதான். அவர் யெகோவாயிரே, அவர் பார்த்துக் கொள்வார். என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய காரியங்கள், ஊழியர்கள், சபை, பிள்ளைகள் எல்லாம் தேவன் பார்த்துக் கொள்வார். அந்த பயம் இருக்கிறவங்க முதல்ல ஓடி போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதான் சொல்றாரு. 2வது, இந்த 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 உபாகமத்துல பாத்தீங்கன்னா பயந்தாங்கொல்லி அப்படின்னு ஒரு வார்த்தை போட்டிருப்பாரு. பயங்காளி 8வது வசனத்துல பயங்காளின்னு திறன். அதனாலதான் பயந்தாங்கொல்லின்னு சொல்றோம். அது என்னது பயந்தாங்கொல்லி? இந்த பயம், எனக்கு இருக்கிற பயத்தை அப்படியே கொல்லி மாதிரி பத்த வச்சிருக்கு. அடுத்து உங்களுக்கு தெரியாதா, அந்த பக்கம் போகாத, நைட்டு முடி வந்துச்சு, ஒரு சைஸா பார்த்தேன் நான், சவுண்டு கேட்டுச்சு அப்படின்னு நீ என்ன பண்ணுவான்? பத்த வைப்பான். அப்படியே அடுத்த ஆள் அப்படியே பத்த வைப்பான். அதனால பயந்தான் கொல்லி, கொல்லி வைக்கிற மாதிரி அப்படியே பத்த வச்சு நெருப்பு அடுத்த நாள் காலையில் ஊர் முழுக்க தெரிஞ்சு போயிடும். அந்த பக்கம் இடம் போச்சாப்பா, வந்துச்சாப்பா அப்படின்னு பயந்தான் கொல்லி. ரைட்டா? ரொம்ப மோசமான ஆளு. இவன் மட்டும் பயப்படுறது இல்லை, பக்கத்துல இருக்க எல்லாரையும் கொல்லி வச்சு பத்த வச்சு அது வாட் பத்தி எரியும். ராமவே ஊரே பத்தி தெரியும். இப்படி ஆகி போச்சாப்பா அப்படின்னு சொல்லி. அதனாலதான் முதல்ல இவனை துரத்தி விடுங்க. பயந்தான் கொல்லியை வச்சுக்காத, அடுத்தவனை கெடுக்கிற வேலையை செய்வாங்க, வச்சுக்காதன்னு சொல்லி. எத்தனை பேர் ஓடி போனாங்க? மெஜாரிட்டி அங்கதான் இருக்குங்க, நம்ம ஆளுதான் இருக்காங்க. மெஜாரிட்டி 22,000 பேர் அங்க நம்ம ஆளு பயந்தா கொல்லி, இந்த கொல்லி வைக்கிற வேலையை செய்யற பூரா நம்ம ஆளு இருக்காங்க. விட்டா போதுங்க அப்படின்னு சொல்லிட்டு தப்பிச்சா முடிஞ்சாங்க, ஓடி போய். நல்ல வேலை கிதியோன்னு தப்பிச்சாரு. இல்லைன்னா அவெல்லாம் உள்ள இருந்தாங்கன்னா உனக்கு தெரியாதா அப்படின்னு காணான போய் வேவ பார்த்துட்டு வந்தாங்களே, அப்படியே பெரிய பெரிய ராட்சதர்களா இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி, போகாதப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கெடுத்துவாங்க. அதனால ஓடி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டாங்க. மெஜாரிட்டி ஓடி போயிட்டாங்கன்னு பார்க்குறோம். 32,000 இப்போ எவ்வளோ பேர் வந்துருவாங்க? 10,000 பேர் வந்து நிற்கிறோம். 32,000 10,000. அடுத்த செலெக்ஷன் தண்ணி